உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். சென்னை ஐனாவரம் வெள்ளிவாக்கம் தொகுதி 97வது வட்டம் தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். தூய்மை பணியாளர்கள் இன்று அவர்களுடைய வேலைக்கு போகாமல் சாலை மறியல் ஈடுபட்டார்கள். உடனடியாக அந்த பகுதி மண்டல குழு தலைவர் நேரில் வந்து பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தூய்மை பணியாளர்கள் தங்கள் குறைகளை அவர்களிடம் கூறினார்கள். என்னவென்றால், எங்களுக்கு சரியான கழிவறை வசதி இல்லாததால் பல நேரம் எங்களுடைய அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தும் அவர்கள் எங்களுக்கு சரியான பதிலும் சொல்லவில்லை. எங்களை மரியாதை குறைவாகவும் நடத்துகிறார்கள். இவர்கள் இருக்கும் வரை எங்களால் எந்த சுதந்திரமாக பணியை நீடிக்க முடியவில்லை. அரசு அதிகாரிகள் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்குமாறு அரசுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள். கஷ்டப்பட்டு போறவங்க தான் அதுக்கு ஆப்ஷன் போடுவாங்க. ஒரு ஆளை நிறுத்திட்டு ஒரு ஆளை எடுக்கணும். 38 பேர் நாங்க வேலை செய்யறோம். ஒரே நாள் இதை பாருங்க, வெளியே பப்ளிக் ஆளுங்க வராங்க. இது உள்ள காட்டுல பாருங்க. எனக்கு மாற்றினாங்க இந்த வார்டுக்கு. இங்கே நான் வேலை செய்ய தான் வரோம். ஒரு லேடிஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையாது. பாத்ரூம் ஃபஸ்ட்டு லேடிஸுங்க பீரியட்ஸ் டைமில் பாத்ரூம் இல்லை. நான் இங்கே பாத்ரூம் வசதி இல்லை. ஒரு லேடிஸுங்க பாத்ரூம் போக ரொம்ப தவிக்கிறாங்க. எங்கே போவாங்கன்னு தெரியும். அதை கேட்டால் எஸ்ஐன்ற மேடம் ஒரு ராங்காக பேசுகிறாங்க. போன்றாங்க. அவங்க பேர் வந்து பிரியா. அதேமாரி ஒரு பர்மிஷன் இல்லை. வேலை செய்கிற போது ஒரு பர்மிஷன் கிடையாது. எங்களுக்கு ஒரு நல்ல இதுவே கிடையாது. ஒரு பொம்பளை அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அந்த தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு பர்மிஷன் கிடையாதுமா, வெயிமா போனேன். அங்கே போங்கம்மா, இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போகிறதுனே தெரியல. வேறு எங்கன்னா உங்களுக்கு அச்சுறுத்தல் மாதிரி நீங்கள் உங்கள் குறைகளை சொல்ல அச்சுறுத்தல் மாதிரி என்ன பேசுகிறாங்க? ஏதாச்சும் வந்து நான் மேடம் இது மாதிரி இருக்குது, லேட்டாக ஏன் வரீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஏமா உங்கள் குரலெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் காட்டில் கையில் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்களா? ஆமாம், அந்த மேடம் சொல்லுவாங்க. உடனே எஸ்ஐ மேடம் பேர் பிரியா. உடனே ராஜா என்ற பையன் மேஸ்திரியா இருக்கிறாங்க. அவங்க எங்கள் மேலே எங்களுடைய வேலை செய்கிற பையன் தான். அவங்க மேஸ்திரியா போட்டுக்குமே ராஜா கதவை சாத்தின்னு சொல்லி கேட்டெல்லாம் சாத்திட்டாங்க. ஒரு வாட்டி மனசார ஒரு வாட்டி லீவ் போட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. 7:30 மணிக்கு நாங்கள் வந்தோம்னு சொல்லிட்டு இதே தான் நடக்குது. ஒரு நாளை தவறாத இதே தான் நடக்குது. எங்கள் குரலை கிடையாது. காட்டில் கையை வச்சுக்கிறாங்க அந்த மேடம். தயவு செய்து அந்த மேடம் எங்களுக்கு வார்டுலேருந்து மாற்றி விட்டுருங்க. இப்போ ஜோனல் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்காரு, உங்கள் குறைகளை கேட்டிருக்காரு. அவர் என்ன சொன்னார்? குறைகள்லாம் கேட்டார். நான் பண்ணுறேன், நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் செய்கிறேன் பாத்ரூமா உங்களுக்கு எந்த ஒரு அதையும் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான கருத்து, எங்களுக்கு முக்கியமான கருத்தே அந்த மேடம் இங்கே இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கருத்தே. இந்த ராஜான்றவர் அவனும் இருக்கக்கூடாது. ராஜா இருந்தாலும் வண்டி பிடிக்கணும். எங்கள் மாதிரி வேலை செய்யறோம். நாங்கள் லேடிஸ், நாங்கள் குப்பை வர்றோம், பெருக்கிறோம். அவன் வந்து ஒரு பைக்கில் சுற்றிக்கின்னு பழைய ஆளுங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள் 37 பேர் மட்டும் தான் இங்கே வேலை செய்கிறோமே. பழைய ஆளுங்க வேலை செய்கிற வார்டில் யாருமே தெரியல. நான் லேடிஸ் தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த 7 மாதத்துல தவிர. மற்ற பொம்பளைங்களாம் யாருமே கிடையாது. அவங்களுக்குலாம் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்குது. இந்த 37 பேருக்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை பிடிக்க மாட்டுது. இப்போ உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு என்ன வைக்கிறீங்க? அதுதான் அந்த மேடமை மாற்றணும். அந்த மேடம் இந்த தொழிற்சியில் இருக்கக்கூடாது. எங்களுக்கு பர்மிஷன் தேவை. எங்களுக்கு பாத்ரூம் சுத்தமாக இருக்கணும். எங்களுக்கு அனைத்தும் லேடிஸுக்கு அனைத்தும் இதுவும் எங்களுக்கு தேவை.